2008 வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீனவர்களுக்கான போராட்டத்தில் வந்து மீனவர்கள் சுடப்பட்டாங்க, அவங்களை சிறைப்பிடிக்கப்பட்டாங்க இளைஞர் இராணுவத்தினால். அன்னைக்கு வந்து தளபதி 2008 மீனவர்களாக போராட்டம் நடத்தியிருந்தார். இது யாருக்கான தெரியுமா? கடலூர் மீனவ மக்கள் பக்கம் கடலோர மாவட்டங்களில் தொடர்ந்து போராட்டம் நடத்தியிருந்தால் தளபதி விஜய். விஜயோட வரலாறு தெரியாமல் சைமன்ஸ் பேசவே கூடாது. இது வந்து 2008 உன் தலைவர் என்ன பண்ணியிருந்தார் தெரியுமா? ஆக்ஷன் ஆக்ஷன். பொண்டாட்டி மாமா ரொம்ப நல்லவன்னு நினைக்கிறியா? என்ன மாமா இப்படிலாம் சொல்கிறீங்க? மாமா ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணுக்கிட்ட போய் டாவ் அடிச்சுங்கிறாரு உங்கள் தலைவர். தானை தலைவர் செந்தமிழ் சைமன் அப்படின்னு தெரியாமல் பேசக்கூடாது. தளபதியோட வரலாறு தெரியாமல் தளபதியை பற்றி பேசக்கூடாது. ஓகேவா? வரலாறோட நாங்கள் வீடியோ போடுறோம், பார்த்துக்கோங்க. உலக வரைபடத்துல இலங்கைன்ற ஒரு இடமே இல்லாம போயிடும். பக்கத்து வீட்டுக்காரனாச்சே எந்த பிரச்சனையும் ஆனாலும் அடங்கி இருக்கும். எங்க பொறுமையை சோதிச்சிடாதீங்க. இலங்கை ராணுவத்துக்கு நம்ம அடங்கி போறதுனால நம்மளா கோழைகள் அர்த்தம் இல்ல. புலியை முரத்தால் அடித்து விரட்டிய புறநானூற்று தமிழச்சியின் தாய்ப்பால் குடித்து வளர்ந்த பரம்பரை. ஒரு தமிழனா தமிழ் மீனவர்களை தாக்கப்படுறதையும் கொல்லப்படுறதையும் தாங்க முடியாம அதுக்கு கண்டனம் தெரிவிக்க வந்திருக்கேன். நம்ம குடும்பத்துல ஒரு அண்ணனை கொன்னுட்டா தம்பி எவ்வளவு வேகமா இருப்பானோ, ஒரு தம்பியை கொன்னுட்டா அண்ணன் என்ன கோவப்படுவானோ, ஒரு தாய் கண்ணீர் விட்டு அழும்போது அந்த மகன் என்ன வேதனைப்படுவானோ அந்த வேதனையோட நான் வந்திருக்கேன். மாமாவை நீ நல்லதா நினைக்காத. என்ன மாமா இப்ப என்ன சொல்றீங்க? கேட்டுக்கிட்டா பொண்டாட்டி அவனுக்கு கெட்டவல்லடி உன் கவுன்ஸ் வரல அப்புறம் அப்படின்னா